அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் பொருட்பாலில் 108வது அதிகாரமாக உள்ள கயமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்டுள்ள பொருட்பாலில் இறுதி திருக்குறளான 1080வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். கயமை என்பதற்கு தீயோரின் இயல்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1080வது திருக்குறளுக்கு செல்வோம். எற்றிற்குரியர் கயவர் ஒன்று உற்றகால் விற்றற்குரியர் விரைந்து. எற்றிற்குரியர் கயவர் ஒன்று உற்றகால் விற்றற்குரியர் விரைந்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். கயவர்கள் எதற்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு துன்பம் ஏதாவது வந்தால் அதற்காக தன்னையே விற்பதற்கு, அதாவது தன்னுடைய மானத்தையே விற்பதற்கு கூட தயாராக இருப்பார்கள். அதை தவிர்த்து வேறு தொழில்களுக்கு அவர்கள் உரியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: கயவர்கள் எதற்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்றால், தனக்கு துன்பம் வரும்போது அதற்காக தன்னுடைய மானத்தையே விற்பதற்கு கூட தயாராக இருப்பார்கள். பிற தொழில்களுக்கு அவர்கள் உரியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். பொருட்பால் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.